இவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சினிமா வந்து கவுண்டே பண்ண முடியாது. இந்த திரைப்படத்திலையும் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஆக்டர், டிரெக்டர், ரைட்டர் YG மகேந்திரன் அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ரோல் பண்ணவன் நான் தான். என்னை ஏன்டா முதல்ல கூப்பிட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் சபா ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்ருக்கு, அதுக்கு சீக்கிரம் போகணும், அதனால தான். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம், ரொம்ப நாள் கழித்து என்னுடைய பத்திரிகை நண்பர்களோடு உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்களே. அதுவும் அந்த திரௌபதி சிம்மாசனத்தில் உட்காந்து எடுத்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 2 நாளில் இந்த படத்தை ஆண்ட அரசர் மோகன் அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து தமிழ்நாட்டில் அரசு புரிக்க போகிறார். இதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் நடிக்கும் போதே எனக்கு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினியாக இருக்கு. இதுக்கு நான் முதல் மார்க் என்ன பண்ணணும், ஆடணுமா? ஆடியோ ப்ராப்ளமா இருக்கு. ஓகேயா? ஓகே, ரைட். சார் முதல்ல பேசுனதை திருப்பி பேசணுமா இல்லையா? வேண்டாம், ரைட், ஓகே. காரணம், இந்த படத்தை நான் பார்க்கும்போது, இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது, மோகன் அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் he has gone to the next level அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. his visual, அவர் என்கிட்ட சொன்ன விஷுவல்ஸ் அப்படியே கொண்டிருக்கார். அதுக்கு அவர் டிஓபிக்கு மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எடிட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். இப்போ சொல்கிறேன், இந்த எம்கோனே பாட்டு வந்து ரொம்ப நாள் மனசில் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது. கைத்தட்டுங்க, அருமையான பாட்டு. ஏன்னா பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த பாட்டில், இந்த காலத்தில் வர பாட்டில் அதில் டியூன் இருக்குது, வார்த்தைகள்லாம் புரியுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதாவது உமர் கயாம் சொன்னான்னு சொல்லுவாங்க, தானே தானே பொருளுக்காக கானே வாலே கா நாமன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணிலையும் சாப்பிட போகிறவனோட பேர் எழுதியிருக்கணும். அந்த மாதிரி இந்த பாட்டை இந்த அம்மா தான் பாடணும்னு எழுதியிருக்கு. அதனால தான் பிரமாதமாக பாடி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கை கொடுங்க. யார் என்ன சொன்னாங்க, இவங்க பாடணும்னு இருக்குது விதி. அருமையாக பாடியிருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா கத்தி சண்டை இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் இருக்குது, எக்ஸலண்ட் மியூசிக் இருக்குது. இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமாம், இன்னொரு பாகுபலி தான். ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலி அல்ல, அடிப்படையில் சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் என்று தான் சொல்ல வேண்டும். சில இன்சிடென்ட்ஸ் வேணா டைரக்டர் கற்பனையாக பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காருங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக உங்கள் முன்னாடி பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும். நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம், நம்ம தர்மத்தை காப்பாற்றிட்டு ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்துருக்காங்க. அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்குன்னா கண்டிப்பாக பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும். பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் எக்ஸலண்ட் சீன்ஸ், எக்ஸலண்ட் ஃபைட்ஸ், அட்வென்ச்சர் மசாலா எல்லாமே இருக்குது. பட் அடிப்படையில் நமக்குள்ளே இருக்கிற அந்த இந்தியனுங்கிற அந்த உணர்வை ஏற்றிக்கிட்டே வரும். அதுக்கு முக்கியமாக இந்த கம்பெனி பேரே நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த நாட்டின் உண்மையான தேசியவாதி வீரன் நேதாஜி தான். மற்றவங்கள்லாம் அந்த காலத்தில் விட்டு கொடுன்னு வந்து இவர் மட்டும்தான் அவன் விரலை விட்டு ஆட்டுன்னு சொன்னவர். ஸோ அந்த பேரில் எடுத்த படம்ன்றது போது கண்டிப்பாக இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும், ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும். அதே சமயத்தில் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட கதை. ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, பியூசி படித்து வரும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸில் திருப்பி வந்து இந்த லார்ட் வைஸ்ராய் அவன் இந்த வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து போராளிகள் நம்மளை குத்தி கொல்ல பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறையா இருக்கும். நான் படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸை கட்டபொம்மனை பற்றி கூட ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன 2 லைன் போட்டிருப்பாங்க.
அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள், வீர சரித்திரங்கள்ல ஒன்று இந்த ஒரிஜினல் கதை. அவருக்கு நான் பாராட்டு. இங்கே வர ஆத்தர் சார், தேங்க்யூ சார், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ. இதை ஒரு பேஸாக வச்சு ஒரு உண்மையான சம்பவங்களை கோர்த்து, நாட்டில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கும் திரு ஜி மோகன் அவர்களே என்னுடைய பாராட்டுகள். அவர் படம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி மேலே நடக்கிற படமாக தான் இருக்கும். அதனால் அவர் எதுக்கும் அசர மாட்டார். தான் சொல்ல நினைத்ததை தைரியமாக சொல்லுவார். இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 3 நாள் தான் ஒர்க் பண்ணேன். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் பேர் அது சொல்லலாம் இல்லை சார், ராம் நாமி அப்படின்னு ஒரு ட்ரைபல் செக்ட். அந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்னும் இருக்காங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையே ராமருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை. அவங்க உடம்பு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ராமநாமம் தான் எழுதியிருக்கும். நல்லவேளை அவங்க உடம்புல எழுதிக்கிட்டாங்க, இல்லாட்டா அதுக்கு எவனாவது கேஸ் போடுவான். ஸோ ராமநாமிங்கிற அந்த ஒரு செக்டை பற்றி அந்த ரோல் என்னை பண்ண வச்சார். நான் தமாஷா அவர்கிட்ட சொன்னேன், 40 வருஷம் முன்னாடி வெள்ளை ரோஜா படம் பண்ணும்போது தான் மேக்கப்புக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு பொம்பளை வேஷம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் 1.5 மணி நேரம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு. உழைச்சி பண்ண வச்ச அந்த ரோல். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க பட்ட இன்னல்கள் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு செக்ட் இருக்குது இந்தியாவிலங்கிறத பல பேருக்கு தெரியாது. He has done a lot of research to do this movie. மோகன், I congratulate you. இந்த சமயத்தில் இந்த நாட்டில் இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நமக்கு தேவை. உங்கள் இந்த படம்ங்கிற இந்த கார் நல்லா ஓடும், கவலையே படாதீங்க. மோகனோட படங்கள் டிராஃபிக் நிறையா இருந்தாலுமே ஜம்முன்னு ஓடும் அந்த வண்டி. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் கிளியராக இருக்குது, அதனால் க்ளீனாக ஓடுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். இதில் எனக்கும் வாய்ப்பு தந்த ப்ரொடியூசருக்கும், முக்கியமாக என் நண்பர் திரு மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நடித்த ஒத்தத்தரும் என்ன பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு 3 அழகான ஹீரோயின் பக்கத்தில் என்னை உட்கார வச்சாங்க. எனக்கு 76 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு. முந்தா நேத்தி தான் என்னுடைய பிறந்த நாள், 9th அன்னைக்கு ஐ ஹேட் மை பர்த்டே ஆல்சோ. ஸோ அதனால தான் சேஃபாக என் பக்கத்தில் உட்கார வச்சாங்க நினைக்கிறேன் அவங்கள. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி அண்ட் டூயிங் ஸோ வெல் இன் த மூவி. எவ்ரி ஒன், நட்டி கிட்டி அத்தனை பேரும் தே ஹவ் லிவ்ட் த ரோல். ஐ கங்க்ராச்சுலேட் தம். டெஃபினட்டாக இது வந்து எல்லா பட விழாவிலையும் சொல்கிற மாதிரி வெற்றி பெறும் சொல்ல பார்த்த உங்களுக்கே ஒரு சின்ன வைப் வந்திருக்கும். இந்த படம் ஓடுங்கிறது மட்டும் இல்லை, ஓடணும் அப்படிங்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்தி கொள்கிறேன். தேங்க்யூ சார். With your kind permission, I would like to leave because I have a function waiting. Thanks a lot, sir. God bless you. Thank you.